ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். என் அன்பின் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட யூடியூப் வழியாக பேஸ்புக் மூலியமாக உங்களை பார்ப்பது தேவனுடைய கிருபை. ஆமென். நாளை கூட 1ஆம் தேதியிலே ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கார். நன்றி செலுத்துவோம். கடந்த ஆண்டு நம்மளை நடத்தின போல இந்த வருடம் ஆண்டவரை 1 மாதம் முடிந்து கர்த்தர் 1 மாதமாய் நம்மளை வழிநடத்தி வந்த கிருபைக்காக தயவுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாளை கூட ஆண்டவரே, இந்த ஆண்டவரே நேற்று வரை எங்களை நடத்தி வந்த தேவன் இன்று காலையில எழுந்து துதிக்க அப்ப இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை கலந்து கொள்ள எங்களை கனப்படுத்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளை கூட அன்பின் பிரியமானவர்களே, ஒரு பாடலை பாடி ஒரு சலங்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாளை கூட அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மளோடு இருந்து வழிநடத்துவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அவர் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மளை விடாமல் நம்மளோடு இருந்து வழிநடத்துவார். நாம் பாடலாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காண்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. படவே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் தினம் உணவே. அற்புதங்கள் நான் செய்திடுவே, அற்புதங்கள் நான் செய்திடுவே. உன்னை அதிசயமா நான் நடத்திடுவே, உம்மை அதிசயமா நான் நடத்திடுவே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகழாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே. உன் கனவுகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லாமே நடுவே, நான் உன்னை என்றும் கைவிடாத தேவன் நம்மளோடு இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தினம் என்னை தேடிடுவான், நான் அளிக்கும் பலனை பெற்றிடுவான். அனுதினமும் என்னை தேடிடுவான், நான் அளிக்கும் பலனை பெற்றிடுவான். அத்திமரம் போல் செவித்திடுவான், அத்திமரம் போல் செவித்திடுவான். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அமேனாண்டவரே, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே நான் தாங்கிடுவேன் அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்கிடுவேன் அன்பினாலே. ஆவியில் உண்மையா ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையா ஜெபித்திடுவாய். அல்லேலூயா என்று
ஆர்ப்பரிப்பார். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் பாருங்க, நம்மளை விட்டு அவர் விலகாம இருப்பார். நம்மளை கைவிடாத தேவன் நம்மளோடு இந்த வழி நடத்துவார். இந்த நாளிலே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையிலே கூட கலந்து கொள்கிற உங்கள் யாவையும் கர்த்தருடைய நாமத்தினால் எங்களை வாழ்த்துகிறேன். நாளை கூட 1ஆம் தேதியிலே உங்களை ஆண்டவர் வார்த்தையை படிக்க போகிறோம். கர்த்தர் நடத்துவார். உபாகமம் 31:8 தேவனாகிய கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். வாசிக்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போகிறார், உன்னுடனே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படாதே, சோர்வடைய வேண்டாம். ஆமென். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளிலே கூட நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் எந்த வார்த்தையிலேன்னு சொன்னார்னா, உங்களை விட்டு எல்லாம் விலகி போயிருக்கலாம். ஆமென். நாளை கூட வருத்தத்தோடு நீங்க இருக்கலாம். எனக்கு யாரும் இல்லப்பா, என்னை விட்டு எல்லாம் போயிட்டாங்கப்பா, எனக்கு தாயும் தகப்பனும் இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன், சொந்தம் வந்தவனை சேர்த்து பிடிக்கல, ரொம்ப வேதனையா இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அன்பு சகோதரனே, சகோதரியை, கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன் என்று அவர் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம போகையும் வருகையும் பாதுகாத்துக் கொள்கிற தேவன். ஆமென். நாளை கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், வேதனையோடு இருந்திருக்கலாம். இப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு மருந்தாக வருகிறது. ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அன்பின் பிரியமானவர்களே, அவர்கள் ஆண்டவரை நம்ம எப்பொழுதும் நம்ம கூடவே இருந்து நம்மளை கைவிடாமல் நம்மளை கைப்படுத்தி நடத்தி கொள்கிற தேவனா இருக்கிறார். நீங்கள் சொந்தம் வந்த வேணாங்க, உற்றார்கள் வேணா, தாய் தப்புன்னு வேணா, தகப்பனும் தாயுமா இருந்து தம் தேவன், நீ ஆண்டவரே மழை என்று, ஆண்டவரே நீங்க தான்பா எனக்கு சொந்தம், நீங்க தான்பா எனக்கு எல்லாவற்றையும் நீங்க நடத்துறீங்க, நீங்க தான் தகப்பன் என்று சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். நடத்துகிற வித்தியாசமா இருக்குங்க. இவ்வளவு நேரம் நீங்க ஓடின வாழ்க்கை இல்ல, ஆண்டவர் தேடி நீங்க ஓடி பாருங்களேன், உங்களை அவ்வளவு அருமையா நடத்தி கொண்டு போவார். அவர் நல்ல தேவன், நல்ல வழி நடத்தி ஆசீர்வாதமாய் உங்களை விடாத தேவனாய் இருக்கிற தேவன் நம்மளோட இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க, வேற யாரும் இல்லைங்க. ரத்த சொந்தங்களை விட்டுலாம், ஆனா கர்த்தர் தான் நமக்கு ஜீவனை தந்து ரத்தத்தை கொடுத்து நம்மளை இன்னுவரை பாதுகாத்து வருகிறார். இந்த 1ஆம் தேதியில் இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஆமென். கர்த்தர் நடத்துவார். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பா ஆண்டவரே, அப்பா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே யார் மேல கவலைங்கி நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த வார்த்தை பிரயோஜனம் உள்ளதா இருக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையினாலே கிருபையினாலே நடத்துவேன் என்று சொன்னதே அப்பா, அவர்கள் கைவிடாத தேவனா இருந்து அப்பா விலகி காத்து கொள்ள முடியாது செபிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உம்மை கைவிடுவதில்லை, உம்மை தாங்குகிற தேவன் என்று நீர் வார்த்தை கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை அவர்கள் மன்னாவை பெற்றுக்கொள்ளட்டும். இதை அற்புதமாய் நடத்துங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க, நாம மகிமைப்படுத்தும். ஏசப்பா, யாரெல்லாம் இந்த 1ஆம் தேதியில ஆண்டவரே அப்பா கடந்த மாதம் இல்லாம மறுத்து போயிருப்பார்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இந்த 1ஆம் தேதி நம்மளை காண வைத்த கிருபைக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நடத்துவா. அன்பின் பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை கேட்கும் போதே ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். எல்லா கடன் தொழிலிருந்து முற்று விடுதலை கொடுத்தும் ஆண்டவரே அப்பா, அந்த கடன் தொழில மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களா ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எவ்வளவு தொல்லைகள் வேதனைகள் அப்பா மறுத்து போயிடலாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களா, அந்த கடன் தொழிலை முற்று விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறேன். ஆண்டவரே நாம மகிமைப்படுத்தும். இயேசுவே பிரசன்ன தேவ கிருபை அன்பு ஆசீர்வாதம் அவர்களுக்கு தங்கட்டும். இனிமே அவர்கள் என் பிள்ளைகள் கடன் வாங்க மாட்டார்கள், பல ஜாதகம் கடன் கொடுப்பாங்க வார்த்தை சொன்னதே, வார்த்தை அப்படியா இருந்தது, அச்சீவனுள்ள வார்த்தை அவர்கள் கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றும். அன்றைய நோய் வியாதியோடு வேதனையோடு அன்றைய படுக்கையில படுத்து கொண்டு அப்பா அன்றைய ஸ்கின் ப்ராப்ளத்தோடு அன்றைய அப்பா தேவனாகிய கர்த்தர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்தை விடுதலை பெற்றுள்ளட்டும். குஷ்டநோய்க்கு அப்பா எழுந்து போ என்று சொல்லிடுறாங்க, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்றது போல இவர்கள் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டில சுகமலமா இருக்கிறார்களா, இயேசுவின் நாமத்தை சுகமளிக்க முடிய வல்லமை எத்தனைங்க முடிய செபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே அவர்கள் சுத்திகரியும் போகும் ஒருவன் பாதுகாத்துக் கொள்ளும்.
அப்ப வாலிப பிள்ளைகள் கடன் சொல்ல ஆண்டவரே கல்யாண பிரச்சனை தடை இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. திருமண காரியங்கள் எல்லாம் நீக்கி போடு. நல்ல திருமண காரியம் நடக்கத்தக்கதானே கிருபை தந்தபடியா செபிக்கிறேன். போத வருஷத்துல ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் இந்த காலத்துல செல்லிலையும் போதில ஆண்டவரே ஆபாசத்துல விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் தொடும்படியா செபிக்கிறேன். அவர்கள் எல்லாம் மனம் திரும்பி நோக்கி வர தேவன் உதவி செய்யும். வாலிபம் பிரியாசம் எனக்கு ஊழியத்துக்கு ஆண்டவரே அப்ப வாலிப வயிற்றுல பிள்ளைகளை அப்ப வழி எடுத்த முடியாது செபிக்கிறேன். கிருபை தந்து ஆசீர்வதிங்கப்பா. நாமம் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.